ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு மை சேனல். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இன்னைக்கு நம்ம தலைவன் தலைவி அப்படிங்கிற படத்தை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வந்து நம்ம விஜய் சேதுபதி சார் அண்ட் வந்துட்டு நித்யா மேனன் மேம் அண்ட் வந்து பாண்டியராஜ் சார் இயக்கத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஸோ பாண்டியராஜ் சாருக்கு வந்து ஒரு கிரேட் கம்பேக் அந்த மாதிரி சொல்லலாம். சில பேர் வந்துட்டு இந்த படத்தை வேற மாதிரி சொல்லியிருக்கலாம், சில பேர் வந்து இந்த படத்தை வந்துட்டு வித்தியாசமாக ரிவ்யூ பண்ணியிருக்கலாம். பட் நம்மளோட ரிவ்யூ வந்துட்டு அச்சு அசலா அது என்ன இருக்குது ஏது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு தோன்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நான் சொல்றேன். ஸோ அதை ஏத்துக்காது உங்க விருப்பம், ஓகே. அண்ட் அதை வந்து இந்த ரிவ்யூ பார்த்துட்டு உங்க கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ஸை பதிவிடுங்க. அண்ட் நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா இல்லையா அப்படிங்கிற வந்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொன்னார்ல, ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த படம் இருக்குல்ல, இந்த படம் வந்துட்டு எல்லாருக்குமே பிடிக்குமான்னு கேட்டா டவுட்டு தான். நடிக்கிறது நல்லா தெரியுது. ஏன் அப்படி அப்படின்னா வந்துட்டு இந்த படம் ஒரு விதமா ஃபன்னா எடுத்துக்கிட்டா அதை வந்து நம்ம வந்துட்டு ஃபன்னா போயிட்டே இருக்கும். ஆனா ஒரு விதம் இரிட்டேஷனா எடுத்துக்கிட்டா வந்துட்டு கண்டிப்பா இரிட்டேஷனா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த படம் ஃபுல்லாவே வந்துட்டு சில பேருக்கு தோணலாம் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு, சில பேருக்கு தோணலாம் கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு, சில பேருக்கு தோணலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஃபன்னா எடுத்து நீங்க இந்த படத்தை வந்துட்டு பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா லைக் என்ன நடக்குது ஏதோ பண்றாங்க அப்படி மாதிரி இருந்துட்டு போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா இந்த படம் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒரு மென்டாலிட்டியோட நீங்க பாக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு போர் அடிச்சிடக்கூடாதுல்ல, அதுக்கு பேசாதடா படிக்காத தற்குறிப்பில்லை. அப்ப இந்த படம் போறீங்க அப்படின்னா வந்துட்டு அப்படி கிடையாதுங்க. வெந்து தனிந்தது காடு அப்படிங்கிற படம் வந்து நம்ம சிம்பு சார் நடிச்சிட்டு இருந்தாரு. ஸோ அந்த படம் வந்துட்டு நாளைக்கு ரிலீஸ். இன்னைக்கு வந்துட்டு ஒருத்தர் இன்டர்வியூ கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா வந்துட்டு படம் பார்க்க போங்க, பட் நல்லா தூங்கி எந்திரிச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷா போங்க அப்படின்ட்டு. ஏன்னா நல்லா தூங்கிட்டு வாங்க படத்துக்கு அப்படின்னு சொன்னதை எடுத்து அதை ரொம்ப பெருசா எடுத்து போட்டு அதை அண்டர்லைன் பண்ணி அதை சோஷியல் மீடியால பெருசு. ஏன்னா தூங்காம எல்லாம் போகாதீங்க, கண்டிப்பா தூக்கம் வந்துடும் இந்த படம் பார்க்கும்போது. நான் சும்மா இருந்து பார்க்கும்போது எனக்கு தூக்கம் வந்துச்சு ஒரு டைமுக்கு அப்புறம். அதுல கிடையாது, பட் அந்த படத்தோட ஸ்பெக் அந்த மாதிரி தான். ஸோ அதனாலதான் இந்த படமும் அதே மாதிரிதான் உங்களுக்கு சொல்ல வரேன். என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த படம் நல்ல படம் தான், பட் ஒரு சின்ன ஒரு 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 பூஸ்ட் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு படம் பார்க்க நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இல்ல அப்படின்னா வந்துட்டு ஏதோ போகுது எது கத்துறானுங்க அப்படி மாதிரிதான் இருக்குமே தவிர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. பட் இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அது எதனால அப்படிங்கிற பத்தி இந்த படத்தோட கதையை சொல்றேன், கேளுங்க. ஸோ ஒரு ஃபேமிலி, ஸோ அந்த ஃபேமிலிக்கு வந்துட்டு இப்படி பொண்ணு பார்க்க போறாங்க. பொண்ணு பார்க்க போகும்போது வந்துட்டு அங்கே ஒரு பொண்ணை பிடிச்சி போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண நிற்கும்போது வந்துட்டு இந்த மாப்பிள்ளை சைடு வந்துட்டு இவ்வளோ வில்லங்க இருக்குது அப்படின்னு கட் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு சைடு இவ்வளோ வில்லங்க இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு விடிகிற மாதிரி போயிட்டு அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு சண்டைக்கு மேல சண்டை. அதுல இருந்து நடக்கிற அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தை வந்துட்டு ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. எனக்கு இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் ரொம்பவே ஃபன்ஃபில்டாக இருந்துச்சு. அண்ட் யோகி பாபு சார் காமெடிஸ் அண்ட் வந்துட்டு இன்னும் ஒருத்தர் இருக்கிறது அவரோட வந்து யதார்த்தமான காமெடிஸ் இதாவது பண்ணா வந்து உள்ள வந்து பயங்கரமா இருந்துச்சு. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ், சொன்னா புரிஞ்சுங்க. அண்ட் மகாராஜா, அதுக்கப்புறம் வந்து ஏஎஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படம் தலைவன் தலைவி. ஸோ இந்த படமும் வந்துட்டு உண்மையிலே ஒரு அட்டகாசமான ஒரு படம். அண்ட் எனக்கு ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு படமா இருந்துச்சு. பட் மகாராஜாக்கு அப்புறம் ஏன்னா மகாராஜாக்கு பிஃபோர் வந்து ஆல் ஃபிலிம்ஸ் வந்துட்டு ஒரு அளவுக்கு சட்டில்டா வந்துட்டு ஆவரேஜா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ மகாராஜா வந்து ஒரு கிரேட் கம்பேக்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு கரெக்டான ஒரு ப்ரொமோஷன்ஸ் அண்ட் கரெக்டான வந்துட்டு படத்தை அப்படியே ஆடியன்ஸ் மத்தியில் திணிக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்த கொண்டு போகாம டக்குன்னு விட்ட படம் தான் வந்துட்டு ஏஸ். சரி அப்படின்னு இருக்கும்போது வந்துட்டு தலைவன் தலைவி அப்படி ஒரு கமர்ஷியல் படம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டு அதுவும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன் பண்ணிருக்கலாமே அப்படி மாதிரி இருந்துட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா சில படங்கள் வந்துட்டு ப்ரமோஷன் பண்ணும்போது வந்துட்டு ப்ரமோஷன் பண்ணி பார்க்கும்போது ஓகேயா இருக்கும். பட் ஆனால் சில படங்கள் ப்ரமோஷன் பண்ணாம அது வந்துட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கு. பட் நல்ல படங்கள் கண்டிப்பா ஏத்துப்பாங்க அந்த படத்தை. இந்த படத்தை கண்டிப்பா ஏத்துப்பாங்க.
ஏன் அப்படின்னா ஒரு கிராமம், அந்த கிராமத்துல இருந்துட்டு ஒரு வெள்ளந்தியான ஒருத்தங்க ஒரு குடும்பஸ்தன் படம் பாத்தீங்களா, அந்த குடும்பஸ்தன் படத்துல வந்து அந்த மணிகண்டன் அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படும். ஸோ அதே மாதிரிதாங்க இங்க வந்துட்டு குடும்பத்தை சமாளிக்க முடியல, பட் பொண்டாட்டி உறவ முடியல. ஸோ பொண்டாட்டி வந்துட்டு பாத்துக்கணும், அவங்களுக்காக எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு இறங்கி போக முடியுமோ அவ்வளவு இறங்கி போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. திட்ட விட மாட்டார். இந்த அளவுக்கு பாசமா இருப்பாரு. பட் அட் த சேம் டைம் வந்துட்டு ஒரு ஒரு டைமுக்கு அப்புறம் ரொம்ப பிரச்சனை ஆகிதான் விடுற மாதிரி இருக்கும். பட் அவங்களால பிரிஞ்சிருக்க முடியாது. பட் சேர்ந்து இருந்தா சண்டை வந்துகிட்டே இருக்கும். பட் பிரிஞ்சிருக்க முடியவே முடியாது. இன்னைக்கு பேசிட்டு இருப்பாங்க, டக்குன்னு பார்த்தா சண்டை, போலீஸ், கோர்ட்டு அப்படின்னு நிற்பாங்க. நாளைக்கு பார்த்தா டைவர்ஸ், அப்புறம் பார்த்தா டைவர்ஸ் ஆகுது, ஈவர்ஸ் ஆகுது, பேப்பரை கிழிச்சு போடு, பேப்பரை கிழிச்சு போடு அப்படின்னு திரும்ப வந்து ஓட்டிப்பாங்க. ஸோ இதுதான் அன்பார்ந்த அன்பு நெஞ்சங்கள் அப்படி மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து இதுல வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, ஒரு மேட்டர் பண்ணிட்டு இருப்பாரு, அதை வச்சா கவுப்பாரு, அது வேற. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள வந்துட்டு நிறைய ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்ல வந்துட்டு கொண்டு போயிட்டு நிறைய விஷயத்தனுக்குள்ள அட்டாச் பண்ணி அது ரொம்ப யதார்த்தமா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஸோ சில குடும்பங்கள், சில சண்டைகள், சில சச்சரவு வந்துட்டு இப்படி நடந்துகிட்டே இருக்கும். குடும்பமே அடிச்சிட்டு ஆகும். பட் ஆனா இவங்க ஒன்னா தான் இருப்பாங்க. பட் இவங்க சண்டை விட்டுருப்பாங்க, குடும்பம் ஒன்னா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு அப்படி நடந்துட்டே இருக்கும். அண்ட் இதுல வந்துட்டு இவங்க லவ் மேரேஜ் கிடையாது. இவங்க வந்துட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணல. எல்லாமே அப்படிதான். ஃபேமிலியா பார்த்தாங்க, ஃபேமிலியா பண்ணாங்க, ஃபேமிலியா எல்லாம் ஒத்துக்கு பேசுங்கன்னாங்க, கொத்து புரோட்டா அந்த விட்டுறா வாங்கி சாப்பிட்டாங்க. திடீர்னு பார்த்தா வந்துட்டு வேணாங்கிறாங்க. என்னது இது அப்படின்னு பார்த்தா என் மனசை நான் கொடுத்துட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நான் கல்யாணம் அவன் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் வந்துட்டு கடைசியில பார்த்தா நடக்கிற மேட்டரே வந்துட்டு பயங்கரமா அட்டகாசமா இருக்கும். எப்ப என் பேரண்ட்ஸ் என்னை விட்டு போயிட்டாலும் அப்ப இந்த அகசரசை தண்ணி போயிட்டா. நான் ரொம்ப ஓவரா ஏத்தி சொல்ற மாதிரி விட்டு கொடுக்குற மாதிரிலாம் கிடையாது. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு சில இடத்துல ஃபன் மூமெண்ட்ஸும் இருந்துச்சு, சில இடத்துல கலாட்டாவும் இருந்துச்சு, சில இடத்துல வந்துட்டு என்ன நடக்க போகுது, ஐயோ இவங்க சேருவாங்களா மாட்டாங்களா அப்படி மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம ஒன்று சொல்லலாம், நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். இப்போ நம்ம வளர்க்குற நாய்க்குட்டியை வந்துட்டு திடீர்னு பார்த்தா துரத்தி விட்டுறோம், அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சண்டை போட்டுறோம் அதுக்கிட்ட, அது ஏதோ தப்பு பண்ணிச்சு சண்டை போடுறோம், அது போயிட்டு திரும்ப வந்துடும். அது மாதிரிதான் அந்த ஒய்ஃப் வந்து அப்படிதான் பண்ணுவாங்க. அந்த நித்யாமன் அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு என்ன எடுத்தாலும் எதுக்கு எடுத்தாலும் வீட்டுக்கு ஓடுவாங்க. பட் அதுக்கான ஒரு காரணம் இருக்குது. அவ ஓடும் வந்துட்டு தன்னோட ஹஸ்பண்ட் நம்மளை தேடி வருவாங்க, வந்து பார்ப்பாங்க, வந்து பேசுவாங்க, கூட்டிட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் போறாங்களே தவிர மொத்தமா அவங்கள விட்டு கலந்துக்கிட்டு போற கேரக்டர் அவங்க கிடையாது அப்படிங்கறது நான் இந்த படத்தை போய் புரிஞ்சு. அண்ட் இவரோட அந்த ஆக்டிங், மகாராஜா ஏஸ் படத்துக்கு அப்புறம் வந்துட்டு வந்து இந்த ஒரு ஆக்டிங் உண்மையில நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இருந்துச்சு. ஒரு கதை சொல்லட்டுமா சார்? இப்படி அது அப்புறம் வந்துட்டு அப்படி மாதிரியா. ஸோ இந்த படம் வந்துட்டு என்னது நான் பேசக்கூடாதா அப்படி மாதிரி வந்துட்டு அது உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு மறக்காம இந்த படத்தை தியேட்டர்ல போய் வாட்ச் பண்ணுங்க. ஏன் சிரிக்கிறாப்புன்னு வந்துட்டு அந்த அளவுக்கு ஃபன்ஃபுல்லா இருந்துச்சுங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஓகே, சில இடத்துல வந்துட்டு நமக்கு கேட்டாடா வெட்டா குத்துறாங்க அப்படி மாதிரி இருக்கும். சில இடத்துல நமக்கு வந்துட்டு சிரிப்பு தானா பொத்துக்கிட்டு வரும். சிரின்னு பார்த்தா நமக்கு வந்துட்டு கட்டுப்பாவும் இருக்கும். அப்படி வந்துட்டு பல பரிமாணத்துல நம்மளை வந்துட்டு ஆட்டி படைக்கிற ஒரு படம் தான் தலைவன் தலைவி. ஓகே, ஸோ தலைவன் அப்படி மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு அர்த்தம் இந்த படத்துல இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்குது. அது நீங்க இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நிறைய காமெடிஸ், நிறைய எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிங்ஸ், நிறைய வந்துட்டு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், நிறைய எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு கோவில்ல நடக்கும் இந்த ஒரு சண்டை, காலையில ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் நடக்கும். அதுல இருந்து கதையை வந்துட்டு பாட் காமிப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு கதை நடந்துட்டு இருக்குது, திடீர்னு பார்த்தா ஒரு கதை அங்கே ஓடிட்டு இருக்குது, திடீர்னு பார்த்தா சண்டை நடந்துட்டு இருக்குது, திடீர்னு பார்த்தா கதை அங்கே ஓடுது. ஸோ அது வந்துட்டு ரொம்ப குழப்பிக்காம இதுதான் இதனால நடந்துச்சு, இப்ப சண்டை நடக்குது, ஸோ இதனால வேற இன்னொரு சண்டை நடக்குது, ஸோ அதுக்காக இந்த ஒரு மேட்டர் நடந்துட்டு இருக்குது, இதுதான் இதுக்கான காரணம், இதுதான் இதுக்கான ரீசன். உங்களுக்கு படிக்கிற பசங்களா இருந்தாதான் சொல்றேன். டெஃபினிஷன், ஓகே, ஸோ ஒரு ஹெட்டிங் இருக்குது, அதுக்கான டெஃபினிஷன் இருக்குது, அதுக்கு ஒரு விளக்க முறை இருக்குது, அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குது, அந்த டெஃபினிஷனுக்கே டெஃபினிஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஸோ மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர். ஓகே, ஸோ வந்துட்டு
மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் வேற என்ன அப்படின்னா வந்து இந்த படத்தை நான் வந்துட்டு 5க்கு 3 கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு நீங்க அந்த படத்தை பாருங்க, உங்களுக்கே புரியும். ஸோ மீண்டும் சந்திக்கும் மாதிரி நான் உங்களுக்கு மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ தலைவன் தலைவி கண்டிப்பாக தேர்தலில் பாருங்க. பாய்.